வணக்கம். செய்தி சுருக்கம். நாட்டின் நீளமான டபுள் டெக்கர் பாலத்தை மோடி திறந்து வச்சாரு. அசாம்ல போகிபில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வச்சாரு. இது டபுள் டெக்கர் பாலம். கீழடுக்குல ட்ரெயினும் மேலடுக்குல வாகனங்களும் போகலாம். பாலத்தோட நீளம் 4.94 கிலோமீட்டர். 1997 1700 கோடி அப்படின்னு மதிப்பிட்டு 2018 5900 கோடியில முடிக்கப்பட்டுச்சு. அசாம்ல இருக்க திப்ருகர் மாவட்டத்தையும் பிரம்மபுத்திரா நதியோட வடகரையில இருக்க தெமாஜி மாவட்டத்தையும் பாலம் இணைக்குது. சைனாவோட பார்டர்ல இது இருக்கிறதுனால சைனா கிட்ட சண்டை வந்துச்சு அப்படின்னா படைகளையும் ஆயுதங்களையும் வேகமா எல்லைக்கு கொண்டு செல்ல போகிபில் பாலம் கை கொடுக்கும். ஜெட் விமானங்கள் இறங்கும் ஓடுதளமாக பாலத்தோட சாலைகள் பயன்படுத்த முடியும். பிரம்மாண்ட டேங்குகள் அணிவகுத்து வேகமா செல்லும் அளவுக்கு ஸ்ட்ராங்கா பாலம் கட்டப்பட்டிருக்கு. யூரோப்ல இருக்க மாதிரியே வெல்டிங் டெக்னாலஜில இந்தியால கட்டப்பட்ட முதல் பாலம் இதுதான். 20,000 டன் பலப்படுத்திய ஸ்டீலும் 30 லட்சம் மூட்டை சிமெண்ட்டும் கலந்து கட்டின இந்த பாலம் 120 ஆண்டுகள் பயன் தரும் அப்படின்னு இன்ஜினியர்ஸ் சொல்றாங்க. வழக்கமான பயண தூரத்துல 170 கிலோமீட்டர் இந்த பாலத்தால குறைக்க முடியும் அப்படின்றதுனால 4 மணி நேரம் சேவ் ஆகும். நாட்டின் பெரிய நகரங்களுக்கு போறதுக்கு பிரம்மபுத்திராவோட வடக்கு கரையோரம் பயன்படுறதுனால எரிபொருள் செலவு கணிசமா குறையும். வடகிழக்கு மாநில மக்கள் இந்த சாலையை சரக்குகள் கொண்டு போக பயன்படுத்துறதுனால பொருளாதாரம் மேம்படும். 1977 பிரதமர் மொரார்ஜி தேசாய் கைவிரித்து 1997 பிரதமர் தேவகவுடா அடிக்கல் நாட்டி 2002 பிரதமர் வாஜ்பாய் பணிகளை தொடங்கி போகிபில் பாலத்தை வாஜ்பாய் பிறந்த நாள்ல பிரதமர் மோடி திறந்து வச்சாரு. சுட்டு தள்ள சொன்னாரா குமாரசாமி? மாண்டியா பகுதியை சேர்ந்த மதசார்பற்ற ஜனதா தளம் நிர்வாகி பிரகாஷ் மர்ம நபர்களால கொல்லப்பட்டாரு. முதல்வர் குமாரசாமி கிட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. பயங்கர ஷாக் அவருக்கு. ரொம்ப வேண்டியவராச்சே. செல்போன்ல அந்த ஏரியா போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கவலையா இருக்கு, பிரகாஷ் நல்ல மனுஷன், யார் செஞ்சிருந்தாலும் சரி கருணையே காட்டாம சுட்டு தள்ளுங்க, பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. தம் பேச்ச சேனல் கேமராக்கள் க்ளோஸ் அப்ல பதிவு செஞ்சதை அப்போ அவர் கவனிக்கல. பேச்சு பிரச்சனையானதோ மீடியாவை கூப்பிட்டு விளக்கம் கொடுத்தாரு. இறக்கம் காட்டாம சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு சிஎம் நான் போட்டது ஆர்டர் இல்ல, அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு சொன்னது, அதை அப்படியே செய்ய மாட்டாங்க போலீஸ் அப்படின்னு சொன்னாரு. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தொடர்ந்து கொடைச்சல் கொடுத்து வரதுனால குமாரசாமி எப்பவும் டென்ஷன்ல இருக்காரு. அந்த கோபம் இப்படி ரிலீஸ் ஆகி யாரை பழி வாங்குமோ அப்படின்னு பீதியில நடுங்கிட்டு இருக்காங்க கிரிமினல்ஸ். ஃபேஸ்புக் காதலால தன்னுடைய அம்மாவையே கொலை செய்தால் இந்த கல்லூரி பெண். திருவள்ளூரை சேர்ந்த தேவி பிரியாவும் திருவிடைமருதூர் பகுதியை சேர்ந்த சுரேஷும் முகம் பார்க்காமலேயே ஃபேஸ்புக்ல லவ் பண்ணிட்டு வந்தாங்க. சுரேஷை திருமணம் செய்ய வீட்டை விட்டு ஓட முடிவு செஞ்ச தேவி செலவுக்கு வீட்டில் நகைகள் எடுத்தப்போ தாய் பானுமதி கிட்ட சிக்கிக்கிட்டா. தடையாக நிற்கிற தாயை என்ன செய்யலாம் அப்படின்னு ஆந்திரால வேலை பார்க்குற காதலனை கேட்டா தேவி. அவங்க கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸை அனுப்புனா சுரேஷ். மகள் உதவியோட தாயை கொண்ட 2 பேருமே தப்பி ஓடும்போது வெளியே விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்கள் பிடிச்சாங்க. கைது செஞ்சப்பவும் திமிராவே பேசின தேவி தன்னுடைய செல்போனை பறித்தவனை திட்டுவதை பாருங்க. விக்னேஷ், அஜித்குமார் 2 பேரையுமே ஆந்திரா போலீஸ் விசாரிக்குது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 7.5 உச்சத்துல இருக்கு அப்படின்னு தான் தோணுது. தினமும் ஏதாவது குற்றச்சாட்டுக்கு ஆளாகிட்டு வர அமெரிக்க அதிபர் மேல லேட்டஸ்டா பாய்ந்திருக்க அம்பு இதுதான். கிறிஸ்துமஸ் தாத்தாவை ட்ரம்ப் கொன்னுட்டாரு, கேஸ் பதிவு செய்யல, எஃப்ஐஆர் போடலையே தவிர ஒருத்தர் பாக்கி இல்லாம அவரை கழுவி ஊத்துறாங்க. அது ஒரு சின்ன கதையில தொடங்கின அசம்பாவிதம். கிறிஸ்துமஸ் தாத்தானா சாண்டா கிளாஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்துமஸ் நள்ளிரவுக்கு 24 மணி நேரம் முன்னாடி வடதுருவத்திலிருந்து ஏராளமான பரிசுகளோட பனிமான்கள் பூட்டப்பட்ட சறுக்கு வண்டியில கிளம்பி உலகம் முழுக்க போய் வீடு வீடா குழந்தைகளுக்கு சாண்டா கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. 1955 ஒரு குழந்தை ஃபோன் போட்டு சாண்டா இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு விசாரிக்க எதேச்சையா ஃபோன் கால் அட்டன் செஞ்ச ராணுவ தளபதி அந்த குழந்தைய ஏமாத்த விரும்பாம இதோ இந்த நொடியில சாண்டா இந்த நாட்டுல இந்த ஊர்ல பரிசுகளை வீடுகளில் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கும் வருவாரு அப்படின்னு அந்த குழந்தை சந்தோஷப்பட
இப்படியா ஒரு அழகான நாடகம் 63 ஆண்டுகளா அமெரிக்க கனடா ராணுவ கூட்டணியில அரங்கேறி வருது. வாலண்டியரா ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் 200 நாடுகள்ல இருந்து குழந்தைகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வராங்க. இப்போ அது இமெயில், வாட்ஸ்அப் அப்படின்னு விரிஞ்சு போனதால குதூகலமா இருக்காங்க குழந்தைகள். சமீபத்திய ஒரு வாடிக்கையா அமெரிக்க அதிபரும் மனைவியோட இதுல பங்கேற்றாரு. அப்படி ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. மனுஷன் அந்த குழந்தைக்கு 7 வயசு அப்படின்னு தெரிஞ்சதும் கேட்டாரே ஒரு கேள்வி, இன்னுமாடா நீ இந்த சாண்டா கிளாஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு ட்ரம்ப் கேட்டதும் அந்த பையன் நிச்சயம் அழுதுருப்பான். உலகம் முழுக்க கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனோட ஆணிவேரா இருக்க கிறிஸ்மஸ் தாத்தாவை போட்டு தள்ளிட்டார் ட்ரம்ப் அப்படின்னு அமெரிக்காவே கொந்தளிக்குது. உண்மையோ பொய்யோ, சில நம்பிக்கைகள் யாருக்கும் தீங்கு விளைக்காத சம்பிரதாயங்கள். அதை அப்படியே நீடிக்க விடுவதுதான் நல்லவர்களோட கடமை. ஆனா ட்ரம்ப் தான் தன்னை நல்லவர்னு சொல்லிக்கிட்டதே இல்லையே. போன வாரம் பழைய அதிபர் பராக் ஒபாமா சாண்டா மாதிரி வேஷம் போட்டு ஒரு ஸ்கூலுக்கு போனார். பரிசெல்லாம் கொடுத்த அவரோட குழந்தைகள் குதிச்சாங்க. அதை பார்த்ததுல இருந்து ட்ரம்ப்புக்கு அப்செட்டா இருந்திருக்கலாம்.